சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மதத்தின் உண்மை. 13 ஏப்ரல் 1896. மதத்தை குறித்த மாபெரும் கேள்வி இதுதான். மதம் விஞ்ஞான ரீதியில் அமையாதது ஏன்? மதம் ஒரு விஞ்ஞானம் என்றால் அது ஏன் மற்ற விஞ்ஞானங்களைப் போல் நிச்சயமானதாக இல்லை? கடவுள், சொர்க்கம் முதலியவையெல்லாம் வெறும் நம்பிக்கை, வெறும் ஊகம். அதை பற்றி முடிவான கருத்து எதுவுமில்லை என்று தோன்றுகிறது. மதத்தை பற்றிய நமது கருத்துக்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மனம் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதன் மாறுதலற்ற ஆன்மாவா அல்லது ஓயாது மாறிக்கொண்டிருக்கும் பொருளா? அழிவற்றதும் என்றும் இருப்பதும் இரண்டற்று விளங்குவதுமாகிய ஆன்மாவே மனிதன் என்று ஆரம்ப புத்த மதத்தை தவிர பிற மதங்கள் எல்லாம் கூறுகின்றன. ஆரம்ப புத்த மதத்தின்படி மனிதன் என்பவன் ஓயாமல் மாறுதல் அடைந்து கொண்டிருப்பவன். கணக்கிட முடியாத அளவிற்கு வேகமான மாறுதல்களின் ஏறக்குறைய ஒரு முடிவற்ற தொடர்ச்சியே அவனது உணர்வு. இந்த மாறுதல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவையாக இருப்பதால் ஒவ்வொரு மாற்றமும் தனித்தனியானவை போல் தோன்றுகின்றன. இவ்வாறு அது காரணகாரிய நீதியை மறுக்கிறது. ஒருமை என்ற ஒன்று இருக்குமானால் பொருளும் இருக்கும். ஒருமை எப்போதும் தனியாக இருக்கிறது. தனி பொருள் எந்த சேர்க்கையாலும் உண்டானது அல்ல. அது எதையும் சார்ந்திருக்காதது. தனித்தே நிற்கிறது. அது அழியாதது. ஆனால் ஆரம்ப புத்த மதத்தினர் எதுவும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது அல்ல என்று கூறுகின்றனர். ஒருமை என்ற எதுவும் இல்லை. மனிதன் ஒரு தனிப்பொருள் என்பது வெறும் நம்பிக்கை. அதை நிரூபிக்க முடியாது என்பது அவர்களின் கருத்து. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. மனிதன் ஒரு தனிப்பொருளா அல்லது இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தொகுதியா? இந்த கேள்விக்கு பதிலளிக்க, இதை நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. மனத்தின் சுழற்சிகளை நிறுத்துங்கள். மனிதன் ஒரு தனிப்பொருள், ஓர் ஒருமை என்பது உடனே தெளிவாகிவிடும். மாறுதல்கள் எல்லாம் என்னில், எனது சித்தத்தில்தான். மாறுதல்கள் நான் அல்ல. அப்படி இருந்திருந்தால் நான் அவைகளை நிறுத்தி இருக்க முடியாது. உலகம் மிகவும் நேர்த்தியானது. அதில் நான் முற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றே ஒவ்வொருவரும் நம்பவும் பிறரை நம்ப செய்யவும் முயல்கின்றனர். ஆனால் வாழ்க்கையில் நமது நோக்கங்கள் என்ன என்பதை மனிதன் சற்று யோசித்தால், இதற்கும் அதற்குமாக அவன் பாடுபடுவதெல்லாம் அவனால் அவ்வாறு செய்யாமல் இருக்க முடியாததாலேயே என்பதை தெரிந்து கொள்வான். அவன் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவனால் ஓய்ந்திருக்க முடியாது. ஆகையால் உண்மையிலேயே தனக்கு இதுவும் அதுவும் வேண்டும் என்று தன்னைத்தானே நம்ப வைக்க அவன் முயல்கிறான். நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவனே காலம் நன்றாக போவதாக தன்னை உண்மையாக நம்ப செய்வதில் வெற்றி பெறுவான். அவன் தனது ஆசைகளை மறுப்பின்றே நிறைவேற்றி வைக்கிறான். அவனுள் இருக்கும் சக்தியின் தூண்டுதலுக்கேற்ப அவன் செயலாற்றுகிறான். ஏதோ தானே விரும்பி செயல்புரிவது போல் அவன் எண்ணிக்கொள்கிறான். அவன் வேறு எவ்விதமாகவும் சிந்திக்க முடியாமல் செய்துவிடுகிறது அந்த சக்தி. ஆனால் இயற்கையால் அடிபட்டு உதைபட்டு காயங்களும் சிராய்ப்புகளுமாக கலங்கி தத்தளிக்கும் போது இவற்றிற்கெல்லாம் என்ன பொருள் என்று சிந்திக்கிறான். மேலும் மேலும் அடி வாங்குகிறான். மேலும் மேலும் சிந்திக்கிறான். தனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தன்னை தூண்டுகிறது. தான் அந்த சக்திக்கு பணிந்தேயாக வேண்டும், வேறு வழியே இல்லை என்பதை காண்கிறான். அதன் பிறகு அவன் கிளர்ந்து எழுகிறான். போராட்டம் ஆரம்பமாகிறது. இந்த தொல்லையிலிருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த வழி நம்முள்ளேயே இருக்கிறது. மெய்ப்பொருளை அறிய நாம் எப்போதும் முயன்று கொண்டிருக்கிறோம். இயல்பாலேயே நாம் முயல்கிறோம். மனித மனத்தின் படைப்புத்தன்மைத்தான் இறைவனை மறைக்கிறது. இதனால்தான் அவரை பற்றிய கருத்துக்களில் இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. இந்த படைப்பு நிற்கும்போதுதான் நாம் பரம்பொருளை காண முடியும். பரம்பொருள் நமது ஆன்மாவில் இருக்கிறாரே தவிர படைப்பில் இல்லை. ஆகவே படைப்பை நிறுத்துவதன் மூலம் நாம் பரம்பொருளை காண முடியும். நம்மை பற்றி சிந்திக்கும்போது நாம் நமது உடலை பற்றி தான் சிந்திக்கிறோம்.
அதேபோல் இறைவனை பற்றி சிந்திக்கும்போது அவரை ஓர் உடலாகவே எண்ணுகிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது மனத்தின் ஓட்டத்தை நிறுத்தி ஆன்மா வெளிப்படுமாறு செய்வதுதான். உடலிலிருந்து தான் பயிற்சி ஆரம்பமாகிறது. சுவாச பயிற்சி உடலை பண்படுத்தி அதனை இயல்பான நிலையில் வைக்கிறது. தியான நிலையையும் மன ஒருமைப்பாட்டு நிலையையும் அடைவதே சுவாச பயிற்சிகளின் நோக்கம். ஒரு கண நேரம் மனத்தை சலனமின்றி நிறுத்த முடியுமானால் நீங்கள் லட்சியத்தை அடைந்து விட்டீர்கள். அதன் பிறகும் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அப்போது அது பழைய மனமாக இருக்காது. நீங்கள் உண்மையில் யார் என்பதை, நீங்கள் உண்மையில் ஆன்மா என்பதை தெரிந்து கொள்வீர்கள். எவ்வித சுழற்சியும் இல்லாமல் ஒரு கணம் மனத்தை நிறுத்துங்கள். உங்கள் உண்மை இயல்பு உங்களுக்கு பளிச்சென்று தோன்றும். முக்தி உள்ளங்கை நெல்லிக்கனியாகிவிடும். அதன் பிறகு பந்தபாசம் இல்லை. ஒரு கண நேரத்தை அறிய முடியுமானால் நீங்கள் எல்லா காலத்தையும் அறிந்தவர்கள். ஏனெனில் எல்லாமே ஒரு கண நேரத்தின் வேகமான தொடர்ச்சிதான். இந்த கொள்கையிலிருந்தே மேற்கண்ட உண்மை புலனாகிறது. ஒன்றில் தேர்ச்சி பெறுங்கள். ஒரு கண நேரத்தை பூரணமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் முக்தி பெற்றவர்கள். ஆரம்ப புத்த மதம் தவிர மற்ற எல்லா மதங்களும் கடவுளையும் ஆன்மாவையும் நம்புகின்றன. தற்கால பௌத்தர்கள் கடவுளையும் ஆன்மாவையும் நம்புகின்றனர். பர்மியர், ஷியாமியர், சீனர் முதலியோர் ஆரம்ப புத்த மதத்தினர். அர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி என்னும் காவியம் பௌத்த தத்துவத்தை விட வேதாந்த கருத்தையே அதிகம் கூறுகிறது.